வணக்கம் வணக்கம். என்றும் அன்புடன் என்றும் அன்புடன் சத்வித் ஆனந்தம் பார்த்துடுவோம். ஆனந்தம் ஆனந்தம் என்றும் அன்புடன். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். நான் குரு, நான் குரு இருக்கட்டும். நான் உலகம் பேசுகிறேன், நான் உலகம் பேசுகிறேன். நான் உலகம் பேசுகிறேன். நான் உலகம் பேசுகிறேன். சரிதானா? சரி. நான் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. நான் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. அதுக்குள்ள அன்பு இருக்கு. அதுக்குள்ள அன்பு இருக்கு. அந்த புக்கு சொல்லுது. அந்த புக்ல இருந்து நான் படிச்சுட்டு வரேன். நான்கிற புக்ல இருந்து நான் எடுத்து கொண்டு வரேன். அதனால எனக்கு உலகம் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? உலகம். அதனால நான் உலகம் பேசுகிறேன். உலகம்னா என்ன? ஒட்டு மொத்தத்தையும் செஞ்சிருக்கான்ல. ஒட்டுமொத்த உலகத்தையும் செஞ்சு, என்னையும் செஞ்சு, பல ஜீவராசியும் செஞ்சு, ஆண் பெண்ணு எல்லாம், மரம் செடி கொடி பூ காய் கனி கல் மண் புல் பூண்டு எல்லாத்துலேயும் யார் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு, எனக்குள்ளேயே இருக்கு, அதுக்குள்ளேயே இருக்கு, உங்களுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு, உங்களுக்கு எதுக்குள்ள இருக்கு என்ன இருக்கு எதுவுமே தெரியாது. அது நீங்கிற புக்கில், அது நீ அப்படிங்கிற ஆணவ புக்கில் நான், அந்த ஆணவ புக்கில் நான் அப்படின்னு பார்க்க, அந்த நீங்கிற புக்கில் என்ன இருக்கு அப்படின்னா, ஜாதி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கீங்க. ஜாதி போதும், மதம் போதும், ஊரு போதும், பேரு போதும், நாடு போதும், ஒட்டுமொத்த உலகம் வேண்டாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் வரல. ஏதாவது ஒரு கோயில், ஏதாவது ஒன்று, அது பெருசு இது பெருசு அப்படின்னு மனிதன் உருவாக்குனதை மட்டும் அதை எடுத்துக்கிடும். அது பேரு நீ புக்கில் இருக்கு. அதுக்கு பேரு நீ அப்படிங்கிற புக்கில் இருக்கு. இது நான் புக்கு, இறைவன் உருவாக்குனது. ஒட்டுமொத்த உலகத்தை உருவாக்கி, என்னை உருவாக்கி, ஆணையம் பண்ணி உருவாக்கி, அதை தான் நேசிக்கும். இந்த புக்கு எதோ, அன்பு புக்கு எதை நேசிக்கும்? ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிக்கும். படைச்சது அத்தனையும் நேசிக்கும். படைச்சது அத்தனையும், இறைவன் படைச்ச அத்தனையும் நேசிக்கும். ஆண் பெண் பாகுபாடு பார்க்காது. ஜாதி வச்சிருக்காது, மதம் வச்சிருக்காது, ஏன்னா மொழி நாடு எதுவுமே வச்சிருக்காது. அதனால நான் உலகம் பேசுகிறேன். நான் உலகம் பேசுகிறேன். உங்களுக்கு என்ன பேசுவியா? நீங்கிற புக்கு என்ன சொல்லி தந்திருக்கு? புக்கு வச்சுக்கோ. இந்த புக்கு சரி, அந்த புக்கு சரி, அதை பார்த்தேன், அவர்கிட்ட போனேன், இவர்கிட்ட போனேன், இதுதான் சொல்லும். அந்த புக்கு என்ன சொல்லும்? அது சொல்லும். நீ அப்படின்னு எப்ப தெரியுது? அப்ப நானுக்குள்ள வந்துட்டேன். அப்ப நீ மற்றதெல்லாம் கழட்டி போட்டுருவேன். மற்றதெல்லாம் கழட்டி போட்டுட்டு நான்கிற அன்புக்குள்ள வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் தான், நான் தான், நான் தான், புரியுதா? அப்ப நான் ஏன்ட்ட என்ன இருக்கும்? இந்த உலகம் என்ன இருக்கு? எனக்கு என்ன தந்தான்? இந்த ஆடை கூட தரல. நான் வரும்போது இந்த ஆடை தரல, இந்த செருப்பு தரல, இந்த துண்டு தரல, எதுவுமே எனக்கு அவன் தரல. என்னைய மட்டும்தான் தந்தான். அதனால என்னைய மட்டும்தான் நான் நேசிப்பேன். என்னைய மட்டும் நேசிக்கத்தான் நான் வந்திருக்கேன். அதனால உலகம் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? உலகம் தெரியும். அந்த நீங்கிற புக்கு உலகம் தெரியாது. ஆடை பெருசுன்னு, ஆடை சரியில்லைன்னு ஆடும். ஆடை சரியில்லைங்க, சட்டை சரியில்லைங்க, செருப்பு சரியில்லைங்க, ஜாதி சரியில்லைங்க, மதம் சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, இந்த கோயில் சரியா, அந்த கோயில் சரியா, அந்த மதம் சரியா, அந்த மதம் சரியான்னு என்ன செய்யும்? நீங்கிற புக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சந்தோஷத்தை இழந்துகிட்டே கிடக்கும், நிம்மதியை இழந்துகிட்டே கிடக்கும். இந்த நான்கிற புக்கு எது மேலேயும் பற்று வைக்க, தான் மேல மட்டும் பற்று வச்சிருக்கும். தான் மேல பற்று வச்சா உலகத்தை பற்று வச்ச மாதிரி. ஏன் மேல நான் தான் விசேஷம். என்னை மாதிரி முகத்தை இந்த உலகத்திலேயே இல்லை. என்னை மாதிரி வரல ரேக யார்கிட்டயுமே இல்லை. யாரு செஞ்சது? அதுக்கு பேரு உலகம். அதுக்கு பேரு உலகம். அவன் உலகம் தெரிஞ்சுட்டு பேசவான். தெரிஞ்சுட்டாலும் இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்கு, இதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னா அவன்கிட்ட கொடுத்துட்டா அவன் சரிப்படுத்திடுறான். அதனால நான் டாக்டர். அதனால நான் டாக்டர். இந்த உடம்பை செஞ்ச சயின்டிஸ்ட் அவர் தான். அதனால நான் உலகம் பேசுகிறேன். அந்த சயின்டிஸ்ட் கூட இருக்கணும். அதனால நான் யாரு?
நான் கூட இருக்கும், நான் சயின்டிஸ்ட். அடுத்து ஒட்டுமொத்த உலகத்தை செஞ்சவன் சயின்டிஸ்ட். அதனால அவனை நேசிச்சா போதும். ஒருத்தன் தான். அது அன்பு. அது அன்புக்குள்ள இருக்கு. அன்புக்குள்ள அதுக்கு வாங்க, அன்புக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட அப்பதான் சந்தோஷம் வரும். சந்தோஷம் மலர ஆரம்பிச்சு, இன்பம் மலர ஆரம்பிச்சு. யாரையும் பெருசு கொடுத்து கொடுத்து நீங்க வேற யாரையும் பார்க்க வரல, உங்க மாதிரி முகம் இல்லவே இல்லை. அதனால நீங்க வேற யாரையும் பார்க்க வரல அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கிற புக்கையும் பார்க்க. பார்த்ததுக்கு அப்புறம் நீ எல்லாம் சங்கடத்தோட இருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா, இது மேல எல்லாம் பற்று வச்சுக்கிட்டேன்னா நீங்க உங்களுக்கு அடி விடும். இல்லைன்னா திறந்துட்டு ஓடிரு அப்படின்னு ஒரு கூட்டம். துறக்கெல்லாம் இல்லை. துறக்கிறது என்னத்தை திறக்கணும்? உள்ளத்தை திறக்கணும். உள்ளத்தை திறந்து பார்த்தீங்கன்னா படம் ஓடும். ஒரிஜினல் படம். உள்ளத்தை திறந்து பார்த்தா அன்புங்கிற படம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால நான் இன்ஜினியர். நான் யாரு? இன்ஜினியர். எந்த பில்டிங்கப்பா கட்டின இன்ஜினியரு? இந்த பில்டிங்கை கட்டினானே, ஆண் பெண் அப்படிங்கிற பில்டிங்கை கட்டினானே, பூமிங்கிற பில்டிங்கை கட்டினானே, வானங்கிற பில்டிங்கை கட்டினானே, எல்லா கோள்களையும் கட்டிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்னையும் செஞ்சு அன்பாயிரு. உனக்குத்தான் இவ்வளவு. இந்த உலகம் முழுவதும் நீ அணிவிக்கத்தான். அதை யார் அணிவிக்காருன்னா, நான்கிற புக்கை ஏன் வாசிக்கணும்? அவன் தான் அணிவிக்கான். நான்கிற புக்கை எடுத்து ஏன் வாசிக்கானோ அவன் தான் அன்புக்குள்ள இருக்கான். அப்போ அன்புக்குள்ள வந்தோடனே அன்பு மலருது அவன்கிட்ட. அன்பு மலர்ந்துட்டு ஞானம் பிறந்துட்டு ஞான மலர் பூத்து குலுங்குது. நீ என்ன சொல்ல வர? அவரு, இவரு, அந்த கோயிலு, இந்த இது, அந்த மதம், இது நீ புக்குல ஃபுல்லா இதா இருக்கு. இது மறுபடியும் இங்க திரும்பி பார்க்கவே செய்யாது. ஏன்? அந்த இதை இறுக்கி பிடிச்சுக்கிட்டனால இந்த நானை பார்க்க முடிய மாட்டேங்குது. இதை பார்த்தா அது ஏங்குது. எங்கனையாவது கடந்துராதா, எவனும் சொல்லிட மாட்டானா அப்படின்னு அது ஏங்குது. ஆனா ஆணவம் என்ன செய்ய மாட்டேக்கு? அந்த புக்குக்குள்ள ஆணவம் இருக்கு, அதே எழுதிக்கணும். அந்த இதெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கீல்ல, நீ பிடிச்சி வச்சிருக்கிறது ஃபுல்லா ஜாதி மதம் மற்றது அது இது ஒன்னிய மட்டும் போட்டுருவேன். ஒன்னிய மட்டும் போட்டோன்னா உலகம் தெரியாது, ஒரு நாளும் தெரியாது. அப்போ உலகம் தெரியணும் என்ன செய்யணும்? உனக்கு உள்ளத்துக்குள்ள திறக்கணும். அததான் துறவு. காட்டுக்குள்ள ஓடி போறது பேர் துறவு இல்ல. அங்க எதுக்கு? காட்டுலதான் இந்த 4 மரம் நிக்கி, இது காடு இல்லையா? 4 செவத்தை கட்டி வச்சிருக்க, அவ்வளவுதான். அங்க கூட ஒரு 50 மரம் இதை சுத்தி நிக்க, இவ்வளவுதானே. வேற என்ன காடு? காட்டை தானே நாடாக்கி வச்சிருக்கான். காட்டுக்குள்ளதானே படைச்சான், நாட்டுக்குள்ளேயே படைச்சான் தெரியாம. அதனால நான் உலகம் பேசுகிறேன். நான் உலகம் பேசுகிறேன். எனக்கு உலகம் தெரியும். நான் இன்ஜினியர். இதை கட்டின இன்ஜினியர்ட்ட இருக்கேன். நீங்க இந்த பில்டிங் கட்டின இன்ஜினியர் தானே வச்சிருக்கியா? அது நீ கட்டினது. அது நீங்கிற புக்குல இருந்து எடுத்து கட்டினது. இது பூமியை கட்டினது. இந்த நான் அன்பு, நான் பூமியை கட்டினது, வானத்தை கட்டினது, சூரிய கட்டினது, சந்திரனை கட்டினது, எல்லாத்தையும் கட்டி. ஆனா இங்க இருந்து நீங்க எல்லாத்தையும் எடுத்தீங்க. நீ எது எங்க இருந்து எடுத்தது? நீ அப்படிங்கிறது எங்க இருந்து எடுத்தது? பூமியில இருந்து அவ்வளோத்தையும் எடுத்து. எதனாலும் என்ன வேணா, இந்த செல்போனா பிளாஸ்டிக்கா, இரும்பா, தகரமா, தங்கமா, பணமா, வைரமா, வைடூரியமா, இது எல்லாம் எங்க இருந்து தான் எடுக்கு? மனிதன் மட்டும் இதெல்லாம் இருக்கான். எடுத்துட்டு அவனே செமையத்தை கூட்டிக்கிட்டான். செமையை விட்டு அது பெருசுல வச்சுக்க, ஜாலியாரி. அதுக்குத்தான் அது. நீ ஜாலியாவே இல்லையே, சந்தோஷமாவே இல்லையே, கொண்டாட்டமாவே இல்லையே. வந்தது அதுக்கு மட்டும்தானே. இல்ல, நான் கொண்டாடுறதுக்கு வாழவே இல்லை. அப்ப பேரு தெரியுங்கிறத பார்க்க கூடாது. இது எப்படி? யார் தெரியும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க கூடாது. அதான் உண்மை. நீ என்ன குறை சொல்லாம போது, என்ன நீ குறை சொல்லிடவே முடியாது. நான் ஒன்னிய மாதிரி இல்லவே இல்லை. நான் ஒன்னிய மாதிரி இல்லை. நான் வேற, நீ வேற ஆயிரலாம்னு சொல்லுவேன். நீ என்னைய மாதிரி ஆகவே முடியாது. என்னைய மாதிரி நான் ஒருத்தன் தான் இந்த உலகத்துக்கு. இந்த உலகத்துக்கு என்னைய மாதிரி நான் ஒருத்தன் தான். பொம்பளையா இருந்தாலும் ஆம்பளையா இருந்தாலும் சரி. ஒரு பொம்பளை இருக்குன்னா அது மட்டும்தான் உலகத்துக்கு. வேற யாரும் அதே மாதிரி இல்ல, செய்யல. அவன் தான் உலகம் பேசுவான். அவன் தான் உலகத்தை படைச்சான். என்னைய மாதிரி செஞ்சானே, 5 விரல வச்சு, காலை வச்சு, கண்ணை வச்சு, மூக்கை வச்சு, வாயை வச்சு. அதனால நான் உலகம் பேசுகிறேன். உங்களுக்கு எதை பாப்பியா? நீங்கிற புக்கு இதை பார்க்கவே செய்யாது. இந்த உடம்ப பார்க்கவே செய்யாது. கொஞ்சம் கண்ணு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் கண்ணை வச்சுட்டு தலையை தோத்தும்ல ஓடும். யாரு?
யாரு? உங்களுக்கு சொல்லி கொடுக்கவங்க. எப்படி சொல்லி கொடுக்காங்க? நீங்களும் பாப்பியா? இவங்களே இப்படிதான் இப்படி போல கொண்டு வராங்க, நைஸா சொகுசா. நைஸு சொகுசா உனக்கு கேக்கு, உள்ள ஒன்ன நைஸ் ஆக்கிருவேன். பசிக்கு தகுந்தாக்குல சாப்பிட மாட்டேன், அதை மதிக்க மாட்டேக்க. அதுக்குத்தான் இவ்வளவு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்க. உணவை எப்படி மதிக்கணும் தெரியவே இல்லை. எழுதி போட்டியா? தானம். அதனால உலகம் பேசுகிறேன். தானம் பேசுவேன். எனக்குள்ளதான் இருந்து இருக்கு. நான்கிற புக்கை எடுத்தாச்சுன்னே அடி வெளுத்துருவான் அவன். பேசிரு பாப்பு நீ. எனக்கு நீ சொல்ல வார, நான் பார்க்காதன்னு சொல்லுவேன். உன்னை என்ன சொல்லுவேன்? பார்க்க கூடாது. தெரியுமில்ல உனக்கு? நான் தெரிஞ்சவனுக்கு தான் நான் இல்லையே. தெரியாது, எனக்கு சங்கடமா இருக்கு, துன்பமா இருக்கு, தரும் பாரு. நான் ஏதாவது சொல்லுவேனான்னு பாரு. இது அன்பு பேசுது. இது என்ன பேசுது? அன்பு பேசுது. அன்புன்னா உலகம். ஆணவம்னா உலகம் இல்லை. ஆணவத்துக்கு உலகம் கிடையாது. ஆணவத்துக்கு இங்க உள்ளதை என்னத்தையா பிறகு செஞ்சு சாதி மயிர் மட்டன்ட்டு தீவனத்தையும் அள்ளி அதை மதிக்காம ஆன்னு ஓடிட்டு பள்ளத்துல வந்துடணும். மறுபடியும் வரணும். மறுபடியும் இதே மாதிரி கிடக்காதா? அன்பு எங்கேயா கிடக்காதாங்கன்னு பிறகு எதையா ஒன்று தலையில தூக்கி மாட்டிக்கிட்டு எவனா மாட்டி விட்டுருவோம். எப்படி போகும்? அதனால அந்த பக்கம் போகாம இருக்கணும் அப்படின்னா அன்பு வேணும், சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும். அடுத்தால குறை சொல்லிட்டேனாலே முடிஞ்சது. அதுவும் ஞானிய குறை சொல்லிட்டேன்னா முடிஞ்சது. வச்சு செஞ்சிருவான். யாரு? நான் யாரு கூட இருக்கேன்? உலகத்துக்கு கூட இருக்கேன். உலகம்னா என்ன? உன்னைய செஞ்சவன், என்னைய செஞ்சவன், அவன் அன்புக்குள்ள இருக்கான். அது அன்பே சிவம். அதனால நான் உலகம் பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, கொண்டாட்டாருமே, சந்தோஷமா இருங்க, என்றும் அன்புடன்.